சில குப்பை ப்ராடக்ட்டுமே இந்த வெப்சைட்ல இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 4 ரூபா தான். 50-50 தான் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். எவ்வளவு கூட அதிகமா போட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. அமேசான் செல்லரை பார்த்து உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்காப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இருக்கு. தயவு செஞ்சு அமேசான்லயும் சரி எதுலயும் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வாங்காதீங்க. லாஸ்ட் டியோ டேப் பார்ட் 1 வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ரியலாவே நிறைய பேர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ப்ராடக்ட் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்ட்டு. அதில் ஒரு சில ப்ராடக்ட் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணனால அதை இந்த வீடியோல எல்லாம் ஆட் பண்ணிருங்க. ஒரு சில ப்ராடக்ட் ஆர்டருமே பண்ணிருக்கேன் நீங்க கேட்ட ப்ராடக்ட்ஸ்லாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோல எப்படி நீங்க வாங்கணும் அப்படின்ற கிளியரான இன்ஃபர்மேஷன் வீடியோட கடைசியில கொடுத்துருந்தேன். அதையும் கூட நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கன்னு. அதுல ஒரு சில டவுட்டுமே கேட்டிருந்தாங்க, அதை இந்த வீடியோலயே நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ அமேசானோட ஓரளவுக்கு கம்மி பிரைஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா டியோ டேப்ல இருக்கனால தான் செப்பரேட் வீடியோ போறோம். பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 ப்ராடக்ட் வந்து கையில வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணி ஆரம்பிக்கலாம். அப்படின்னா அமேசான் போட்டிருக்கணும்னு அமேசான்ல வாங்கணும்னு நினைச்சிடாதீங்க. என் மகன் கையில மச்சம் இருக்கு, அதுக்காக என் மகன் எடுத்துட்டு நினைச்சிடாதீங்க. ஏற்கனவே முன்னாடி வாங்கின ப்ராடக்ட்டுக்காக வந்த பாக்ஸ் கொஞ்சம் பாக்ஸ் நல்லா இருக்கே அப்படின்றதுனால தான் இதை ஆட் பண்ணேன். முன்னாடி இருந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த கிளவுஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா பல விதமான கிளவுஸ் இன்னைக்கு வந்துருச்சு நிறைய இடத்துல சேஃப்டிக்காக. அதுலயும் குறிப்பா கிச்சன்ல வந்து காய் வெட்டுறவங்களா இருக்கட்டும், இல்ல கடையில எல்லாம் மீன் கட் பண்றவங்களா இருக்கட்டும், இந்த ஒரு டைப் ஆஃப் சேஃப்டி கிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்றது என்னால பார்க்க முடிஞ்சது. ரியலாவே இது ஒர்த்தா, கட் பண்ணா கை கட் ஆயிருமா அப்படின்றத ஜஸ்ட் இந்த கிளவுஸை போட்டு ட்ரை பண்ணலாம். இந்த கிளவுஸோட யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா அந்த மாதிரி கையில வியர் பண்ணிட்டு காய்கறி எல்லாம் கட் பண்றோம் அப்படின்னும் போது தெரியாம விரலை கட் பண்ணாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்ல பயந்துகிட்டு இதை ட்ரை பண்றதுக்கு கேரட்டை உள்ள வச்சுட்டு தான் கட் பண்ணி பார்த்தேன். எதுவும் ஆகல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட டைரக்டா கையிலே வியர் பண்ணிட்டு லைட்டாலாம் கிழிச்சு பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து கட்டாயி விரலுக்கு போகாம இது நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்றதை என்னால வந்து பார்க்க முடிஞ்சது. இதுல சர்ப்ரைஸே என்னன்னா இதோட பிரைஸ் தான். நார்மலா அமேசான்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 145 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. இவங்களோட வெப்சைட்ல இந்த 2 கலர் இருந்தது 9 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் பேர் 9 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வீட்டுல எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கேஜெட் தான் இது. நெக்ஸ்ட் இந்த ஒரு கேஜெட் இவங்களோட வெப்சைட்டோட அந்த இமேஜை பார்த்து பெருசா வரும் போல கார்ல வச்சு எடுத்துட்டு போறதுக்குலாம் செம யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். வந்தவொடனே இந்த பொட்டியை தேடி பார்க்கும்போது என்னடா இவ்வளவு சின்னதா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலா அதை ஓபன் பண்ணிட்டு இது எதுக்காக அப்படின்றத சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்லயே தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி தூக்குனீங்க அப்படின்னா அப்படி 2 பக்கமும் வந்து அடைச்சு விட்டோம்னா போதும். குட்டியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் வந்து ரெடி ஆயிருது. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிளா இருக்கிறதுக்கு வந்து செம சூப்பரா தான் இருக்கு. பட் இதோட சைஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்ததா வேற லெவல்ல இருக்கும். ஒன்ஸ் எங்கனாலும் போயிட்டு யூஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க, அகைன் வந்து கார்ல வைக்கணும் இல்ல எங்கன்னா பேக்ல வைக்கணும் அப்படின்னாலும் கூட ஜஸ்ட் இந்த 2 பக்கம் இப்படி தூக்கி விட்டுட்டு சைட்ல இப்படி ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப குட்டியா காம்பாக்டா வந்துருது. என்ன இதோட சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா திருப்தியா இருந்திருக்கும். அண்ட் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்ல எல்லாம் 180 ரூபாயில இருந்து 200 ரூபா வரை பிரைஸ் பண்ணிருக்காங்க. இவங்களோட வெப்சைட்ல 105 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. என்னைய கேட்டா ஆல்மோஸ்ட் அமேசான் பிரைஸ் ஈக்குவலா தான் வந்துடும் டாக்ஸ் எல்லாம் போட்டா. இது கண்டிப்பா வந்து போர்ட்டபிளா இதோட இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மட்டும் வாங்குங்க. மத்தபடி பெருசா இது யூஸ் கிடையாது. நிறைய நல்ல ப்ராடக்ட் இருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு சில குப்பை ப்ராடக்ட்டுமே இந்த வெப்சைட்ல இருக்கு. தவறி கூட இந்த மாதிரியான ப்ராடக்ட் வாங்கிடாதீங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு USB கம்ப்யூட்டர் மினி வேக்கம் கிளீனரா. இது வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கம் மிஷின் ஒன்னு வந்து கொடுத்திருக்காங்க. அதை டைரக்டா உங்களோட பவர் பேங்க்லயோ இல்ல பிசிலயோ கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அடாப்டர் இருந்தா அதையும் கூட டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கிளீன் பண்றதுக்கான ஒரு குட்டி டூல் கொடுத்திருக்காங்க. டைரக்டா இதை மாட்டிட்டு இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணலாமா, இல்ல பிரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கிற மாதிரியான டஸ்ட் இருக்கு அப்படின்னா கூட அடுத்த அட்டாச்மெண்ட் மாட்டிக்கலாம் அப்படின்றாங்க. ரியலாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு துளி கூட உள்ள இழுக்கவே மாட்டேங்குது. அடப்பாவில இதை எதுக்குடா காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் இருந்தது. இதை போய் அமேசான்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 ரூபா கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு அமேசான்லயும் சரி எதுலயும் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வாங்காதீங்க. இவங்களோட வெப்சைட்ல 75 ரூபா கிட்ட பிரைஸ் இருக்கு. 75 ரூபாய்க்கு கூட இது ஒர்த்தே வந்து கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஒரு வேக்கம் கிளீனர் நல்ல ஒரு பிரைஸ் ரேஞ்சில் இவங்களோட வெப்சைட்ல இருக்கு. ஆர்டர் போட்டிருக்கேன், வரும். அதை ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு நீங்க வாங்குறதா இருந்தா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபிட்னஸ்க்கான எக்ஸசைஸ் ரிங் தான் வந்து பார்க்க போறோம். இது உள்ளே பாத்தீங்க அப்படின்னா 5 பீஸா வச்சு கொடுத்துருக்காங்க. டோட்டலா ஒரு 10 பீஸ் வர மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றையும் வந்து அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா ரவுண்ட் அந்த மாதிரி ரிங் மாதிரி வந்துடும். கிட்ஸ் வந்து இந்த ஜிம்னாஸ்டிக் இதெல்லாம் ட்ரை பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெரியவங்க கூட ட்ரை பண்ணலாம். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்ல 105 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. இவங்களோட வெப்சைட்ல 85 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு கேஜெட் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நல்லாவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். உங்களோட காரு நார்மலா 3 பேர் டிராவல் பண்றீங்க, ஒருத்தவங்க பேக் சைட்ல படுத்துக்கணும் அப்படின்னா
இந்த ஒரு கேஜெட்டை பெட் மாதிரி யூஸ் பண்ணி படுத்துக்கலாம் அப்படின்றாங்க. இதுக்குள்ள வரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குட்டி பெட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம ஏர் மூலியமா ஃபில் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் 2 பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது ஏர் பம்ப் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த பெட்டை மட்டும் காரோட பேக் சைடில் தூக்கி போட்டுருங்க. இந்த ஏர் பம்பை பவர் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரோட அந்த ஒரு அடாப்டர்ல மாற்ற மாதிரியான டைப்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேரக்டா அதில் போய் இன்செர்ட் பண்ணிருங்க. இதோட பேக் சைடில் ஆன் பண்றதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிட்டா இதுல வந்து ஏர் வந்து த்ரோ பண்ண ஆரம்பிச்சிடும். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்டான அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டா இந்த ஒரு பெட்டுக்கு செட் ஆகிற மாதிரியான டைப் மட்டும் உள்ள வச்சு இன்செர்ட் பண்ணிட்டு ஏரை பம்ப் பண்ணீங்க அப்படின்னா போதும், மேல இருக்கக்கூடிய பெட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும். பேக் சைட் சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா அந்த கால் வைக்கக்கூடிய ஏரியாவுக்கும் வந்துட்டு இந்த பெட் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக கீழே பாட்டம்ல வந்துட்டு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிற மாதிரி அதுவுமே ஏர்ல ஃபில் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஓப்பன்லையும் வந்து ஏரை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், குட்டியா ஒரு பெட் மாதிரி ரெடி ஆயிருது. இந்த கேஜெட் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட காருக்கு நான் 50-50 தான் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, பேக் சைட்ல படுக்க போட்டோம் அப்படின்னா பிரேக் எல்லாம் மிதிக்கிறோம் அப்படின்னா கீழே புரண்டு விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு 2 கிட்ஸ் வந்து படுத்திருக்காங்க அப்படின்னா நல்லா இருக்கு. இல்ல ஒருத்தர் வந்து பேக் சைட்ல படுக்கிறாரு அப்படின்னாலுமே இது வந்து கரெக்டா செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அதே சமயம் பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜ் போடுற போர்ட்டு, ஏசிக்கான ஏர் வெண்ட், ஃபில்டர், இது எல்லாமே பேக் சைட்ல இந்த இடத்துல தான் வருது. நம்ம இந்த ஒரு பெட்டை போட்டுட்டு அது மேல படுக்கிறோம் அப்படின்னும் போது இந்த ஒரு முக்கியமானது எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது என்னால வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ டேமேஜ் ஆயிரும் அப்படின்றது ஒரு குறையா இருந்தாலும் கூட சிலரோட கார்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைடு எம்டியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஒர்க் ஆக சான்சஸ் இருக்கு. இன்னொரு ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட கார் கொஞ்சம் ஹைட்டா இருக்கனால இந்த சைட்ல வரக்கூடிய இந்த ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஏர் ஃபில் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா கீழே போய் உட்கார மாட்டேங்குது. அது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சீட் அணைச்ச மாதிரி தான் இருக்கிறதுனால அந்த ஏரியால எக்ஸாக்டா படுக்க முடியல. ஜஸ்ட் அது ஒரு கீழே விழுகாம இருக்க தடுப்பு மாதிரி தான் இருக்கிற ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் 50-50 அப்படின்னு வந்து சொன்னேன். ஒன்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏர் ஃபில் பண்றதுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ரெண்டையும் சேர்த்து ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா டோட்டலா ஏர் வெளியில வர மாதிரியே இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க ஏரை வெளியில எடுத்துட்டு ஜஸ்ட் ரோல் பண்ணி டிக்கில வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்ல 1400 ரூபா கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க. இவங்களோட வெப்சைட்ல 850 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. பட் இதுல டாக்ஸ் எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 1050 ரூபா கிட்ட பிரைஸ் வருது. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு உங்க காருக்கு சூட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல தாராளமா இந்த கேஜெட் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த வெப்சைட்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல டேமேஜ் ஏதாவது இருக்கு அப்படின்னும் போது ரிட்டனோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனும் கிடையாது. அதனால வாங்குறீங்க அப்படின்னும் போது எக்ஸாக்டா தேவையான ப்ராடக்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்களோ இல்லை உங்க ரிலேட்டிவ்லயோ வந்து ஃபார்மரா இருக்காங்க, அவங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கேஜெட் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு 3 எட்ஜ் ஷார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஷா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ரியலாவே நான் வந்துட்டு இது ரொம்ப குட்டியா இருக்கும்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணும்போது. சைஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரீசனபிளான சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கவர் வேற கொடுத்துருக்காங்க. டைரக்டா பெல்ட்ல மாற்ற மாதிரியான ஒரு லூப் கொடுத்துருக்காங்க. இதை பெல்ட்ல மாட்டிட்டீங்கன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு மரத்தை கட் பண்ணணும் செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சாவை மட்டும் எடுத்துட்டு கட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லைவாவே கட் பண்ணி பார்த்தோம், நல்லாவே கட் ஆகுது. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. குவாலிட்டி வைஸும் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ரம்போலாம் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப பெருசா வச்சிருப்போம். இது போர்ட்டபிளாவும் இருக்கு, யூஸ் பண்ண நல்லாவும் இருக்கு. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்ல 213 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் டபுள் பிரைஸ். இவங்க வெப்சைட்ல 97 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, நீங்க ஜாக்கிங் வாக்கிங்லாம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நிலைமைக்கு கையில போன் இருந்தே ஆகணும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பாக்கெட்ல வச்சுட்டு போறோம் அப்படின்னும் போது கண்டிப்பா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதுக்கான ஒரு குட்டி விஸ்ட் பேக் தான் இது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா குட்டியா ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஃபோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு பெரிய மொபைலா இருக்கு, அதாவது இப்போ S24 அல்ட்ரா இந்த மாதிரியான போன்லாம் அதுல வந்து இன்சர்ட் பண்ண முடியல. ஒரு அளவுக்கு சின்ன போனா இருக்கு உங்ககிட்ட அப்படின்ற பட்சத்துல தான் அதுக்குள்ள வைக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அதை தாண்டி மேல பாத்தீங்க அப்படின்னா ஏர்லாக் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வாக்கிங் ஜாக்கிங் போறீங்க, மழை தூருது, தண்ணி படுது அப்படின்னாலும் கூட போனுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் ப்ரொடெக்ஷனா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த மாற்ற இடம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஸ் இருக்கக்கூடிய ஏரியால தான் வந்து மாற்ற மாதிரி இருக்கு. மாற்றுறதுக்கான இந்த ஒரு ஏரியா மெட்டீரியல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து குவாலிட்டியா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலா ஒர்த்ன்ற ஃபீல் தான் வந்து எனக்கு இருந்தது. கொஞ்சம் பெரிய மொபைலா இருக்கு, எப்படியோ இன்சர்ட் பண்ணி உள்ள வச்சிட்டீங்க அப்படின்னாலும் கூட ஒரு சைடு கை பக்கம் மட்டும் வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. சின்ன மொபைல் வச்சிருக்கவங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும். அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா குட்டியா ஒரு கேப் அது வெல்க்ரோ மூலியமா ஒட்டிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் காசெல்லாம் வைக்கணும் அப்படின்னு கூட அதுலயே நீங்க வச்சுக்கலாம். அண்ட் இதுல பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்ல 160 ரூபா பிரைஸ்
பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வெப்சைட்ல வெறும் 37 ரூபா தான் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பா யூஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஸார், அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரியான வெப்சைட்ல எல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆஃபர்லாம் தனித்தனி வீடியோ போட முடியாது அப்படின்றனால நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இதுக்கப்புறம் மொபைலை வந்து நீங்க கையில எடுத்துட்டு போகணும்லாம் தேவையில்லை. இந்த குட்டி ஃபேன் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மொபைல் பறந்து அழகா உங்க கூடயே வரும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது, கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேஜெட் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் ஷாப்ல எல்லாம் நான் வந்து பார்த்திருக்கேன். இதெல்லாம் போய் வேலை செய்ய போகுதா அப்படின்னு நினைச்சேன். பட் ரியலாவே பிரைஸுக்கு ஏற்ற வேலையை இது பார்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுலயே ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபோன்ல அட்டாச் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டைப் சில கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏன் மைக்ரோ யூஎஸ்பில கனெக்ட் பண்ற மாதிரி 3 போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க டைப் சினா டைப் சியை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டைரக்டா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டைப் சி போர்ட்ல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே அழகா பாத்தீங்க அப்படின்னா ரன் ஆகுது. இதுல குறிப்பா என்ன அப்படின்னா காத்து வருது, அதுதான் கரண்ட் இல்ல, எமர்ஜென்சி கொஞ்சம் வேர்க்குது அப்படின்ற டைம்ல எல்லாம் கண்டிப்பா பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா தான் இருக்கு. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான் செல்லரை பார்த்து உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்காப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இருக்கு. ரீசன் 300 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட வெப்சைட்ல வெறும் 25 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. 25 ரூபாய்க்கு கண்டிப்பா மஸ்ட் ட்ரை கேஜெட் தான் சொல்லுவேன் இதை. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் ஸ்டார்டிங்ல ரொம்பவே நல்லா வேலை செய்யும். கொஞ்சம் நாள் ஆக பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நகர்ந்து போற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பா எல்லார் வீட்லயும் ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரியான டைம்ல அந்த வைப்ரேஷனை வந்து தாங்குற மாதிரி ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து சேல் பண்றாங்க. இதோட பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏர் கிரிப்பா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஒன்ஸ் ஒரு இடத்துல வச்சுட்டு நல்லா அந்த வெயிட் லோடு கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதே இடத்துல வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கிறனால உங்களுக்கு ஆன்டி வைப்ரேஷனா வந்து ஒர்க் ஆகி கொஞ்சம் வாஷிங் மிஷின்லாம் மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வைஸுமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. இதுல ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா இது ஆர்டர் பண்ணும்போது எங்க டீம்ல வந்துட்டு இவங்க ஒரு ப்ராடக்டா தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 4 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. எனக்கு வந்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 ஸ்டாண்டு 4 செட்டு வந்திருக்குது. ஸோ எல்லாம் தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுக்கலான்னு வச்சிருக்கோம். ஆக்சுவலா அது பாத்தீங்க அப்படின்னா இந்த 4மே சேர்த்து தான் ஒரு ப்ராடக்ட். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல 70 ரூபா கிட்ட பிரைஸ் பண்றாங்க. இவங்களோட வெப்சைட்ல 23 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் வாங்குவோம், அதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு அடிக்கடி மறந்துடுவோம். அதுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா பெட்ரூம் பக்கத்துலேயே இந்த ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட வாட்சுக்கான சார்ஜரை இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல அது மேல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்ப சார்ஜ் போகணுமோ ஜஸ்ட் வாட்சை மட்டும் கழட்டி அந்த இடத்துல வச்சாலே சார்ஜ் ஆகிற மாதிரியான ஒரு குட்டி செட்டப் பண்ணிருக்கேன். அதுக்கு இந்த வால் ஹோல்டர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பல வருஷமா. அகைன் இந்த வெப்சைட்ல பார்க்கும்போது தான் இதை வந்து வாங்கியிருந்தேன். இதோட யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நிக்கிறதே வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த பிளக் பாயிண்ட்லயே டைரக்டா நிக்கிறனால நல்லாவே வந்து ஹோல்ட் ஆகி நிக்குது. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு சாக்கெட்ல நீங்க உங்களோட மொபைல் அடாப்டர் வந்து கனெக்ட் பண்ணிட்டு டைரக்டா மொபைலை சார்ஜ் பண்ணி இது மேலேயே கூட நீங்க நிக்க வச்சுக்க முடியும். இல்ல உங்களோட வாட்ச் இப்ப நான் பண்ண மாதிரி பண்ணோம் அப்படின்னாலும் கூட அதுக்கு பர்ஃபெக்டா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்ல 109 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. இவங்களோட வெப்சைட்ல 54 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான் இது. நெக்ஸ்ட் இந்த ஒரு கேஜெட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹா ஓஹோ இது வந்து 250 ரூபா கொடுத்து வாங்கினாலும் சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகிட்டு இருந்தது. பட் இதுல இருக்க பிரைஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அதிகமா போட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. இப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல எல்லாம் 120 ரூபா கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க. நான் சொல்றது மினிமம் பிரைஸ். இதோட யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிள் கிளிப் வந்து நிறைய டிஃபரெண்ட் டைப்ல கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கேபிள்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஒயர் மட்டும் மாற்ற மாதிரி இருந்தா இந்த ஒரு கிளிப்பை வந்து பின்னாடி இருக்க ஸ்டிக்கர் எடுத்துட்டு இந்த கிளிப்பை மட்டும் ஏதாவது இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. நார்மலா சார்ஜ் போட்டு முடிச்சிடுறீங்க, அந்த கேபிள் தொங்கிட்டே இருக்கும், அதுக்கு பதிலாக அந்த கிளிப்ல எடுத்து மாட்டிக்கலாம். நார்மலா சிஸ்டம் பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒயர் வந்து கொச்சன்னு இருக்கும். 4-5 ஒயரை வந்து வரிசையா சீரா கொண்டு போறதுக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க கிளிப்பை வந்து யூஸ் பண்ணலாம். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்ல 120 ரூபா கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க. இவங்களோட வெப்சைட்ல 53 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு ஒர்த்தா தான் தோணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன ப்ரோ குட்டியா வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் மேல இருக்கக்கூடிய இந்த டாப் ஓபன் பண்ணிருங்க. உங்களோட அடுப்பை பத்த வச்சுக்குங்க. மேல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் பச்சை தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே கொதிச்சு பாயில் ஆகி அந்த தண்ணி சூடாயிரும். அதுக்கப்புறம் இந்த பேக்ல மட்டும் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய கேப்பை மூடிடுங்க. உங்களுக்கான ஒரு மினி ஹாட் வாட்டர் பேக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நார்மலா வந்து உடம்பு வலிக்குது கை கால் வலிக்குதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கே சில டைம் இருக்கும். அந்த டைம்ல
டைம்ல இந்த மாதிரியான ஒத்தரம் கொடுக்குறோம் அப்படின்னும் போது கண்டிப்பா பெயின் ரிலீஃபா அது இருக்கும். இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல்லையும் இருக்கு, பெரிய சைஸ்லயுமே இருக்கு. இந்த மாதிரி குட்டியா இருக்கனால யூஸ் என்ன அப்படின்னா போர்ட்டபிளாவும் இருக்கு, யூஸ் பண்றதுக்கும் நல்லாவே இருக்கு. சப்போஸ் யூஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த மேல இருக்க மஞ்சள் கலர் கிளாத் எடுத்துட்டு கூட நீங்க ஈஸியா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்ல 99 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க, இவங்களோட வெப்சைட்ல 23 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப லோ பிரைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேஜெட் தான். முட்டையில இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கருகு மட்டும் சில டைம் செப்பரேட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எங்க வீட்ல பாத்தீங்க அப்படின்னா மயோனிஸ் செய்யறோம் அப்படின்னா இந்த மஞ்சள் கருகு செப்பரேட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான டைம்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் இந்த கரண்டி மாதிரி இருக்கிறதுல மட்டும் முட்டையை உடைச்சு ஊத்துனீங்க அப்படின்னாலே மஞ்சள் கருகு அழகா மேல நின்றும், கீழே வந்து அந்த வெள்ளை கருகு மட்டும் செப்பரேட்டா வந்துடும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ மஞ்சள் கருகு உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னா உடஞ்சாலாம் இதுல வராது. அண்ட் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஒண்ணு இல்லாத பிளாஸ்டிக் அமேசான்ல 47 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க, இவங்களோட வெப்சைட்ல 4 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிச்சனுக்கான ஒரு கார்லிக் சாப்பர் தான் பார்க்க போறோம். இது நிறைய பேர் வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வீடியோலயே வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சிருந்தேன், சரி ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு தாட்டி ஆட் பண்ணேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, குட்டியாக வந்து அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. வந்துட்டு சார்ஜ் போகிறதுக்கான ஒரு கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இருக்க டைம்லலாம் இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது கிச்சனில் இருக்கனால தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ரொம்ப ஷார்ப்பான பிளேட் இருக்கும், கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது பார்த்தே வந்து யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் இதுக்குள்ளே மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்லிக்கை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு இது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். மேலே டாப்பில் இருக்க இந்த பவர் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப் பண்ணி கொடுத்துரும். சைடில் சார்ஜ் போகிறதுக்கான ஒரு மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க, அது நீங்க சார்ஜும் பண்ணிக்கலாம். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்னு இருக்கு. இந்த ஒரு ப்ராடக்ட்ல சின்ன ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கு, பவர் பட்டனை பிரஸ் பண்ணா ரன் ஆக மாட்டேங்குது. சரி சார்ஜ் போடலாம், சார்ஜ் போட்டு பார்த்தாலும் சார்ஜும் ஏற மாட்டேங்குது. நான் வாங்கின வரைக்கும் இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகல. அண்ட் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்ல 350 ரூபா கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க, பட் இவங்களோட வெப்சைட்ல 184 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஜெட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட அமேசான் கேஜெட் சீரிஸ்ல வந்து ஆட் பண்ணும்போது இந்த வீடியோக்கான ஒரு லீடா வந்து சொல்லியிருந்தேன். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல 99 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க, பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 9 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. நார்மல் ஒரு பேனா வாங்கினாலே நமக்கு 9 ரூபா கிட்ட பிரைஸ் வந்துடும். இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு பால் பாயிண்ட் பென் வர மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க, ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா பேனா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் பென்னுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, நார்மலா டச் ஸ்கிரீன்லாம் டச் பண்ணி யூஸ் பண்றதுக்கு வந்து பண்ணிக்கலாம். மூணாவது எங்கனால ஒரு இடத்துல மொபைலை வந்து ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ற மாதிரி ஒரு குட்டி ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க, மொபைல் ஸ்டாண்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு கேஜெட் பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்ல இப்பதான் வந்து கிட்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு கிண்ணத்துல வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து கீழே கொட்டிடுவாங்க பல டைம் வந்து. அந்த வகையில இதுக்குள்ள ட்ரை ஃப்ரூட்ஸோ இல்ல ஃப்ரூட்ஸோ வந்து போட்டுட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்னதான் எந்த ஆங்கிள் திருப்பினாலும் சரி இது கீழே விழுகாமையே அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். செமையா கைரோஸ்கோபிக் டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க. ரியலாவே ஒரு டிஃபரெண்டான கேஜெட் தான் இது. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்ல எல்லாம் கிட்டத்தட்ட 100 ரூபா கிட்ட பிரைஸ் பண்ணிருக்காங்க, இவங்களோட வெப்சைட்ல 31 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இவங்க வெப்சைட்ல ரொம்ப லோ பிரைஸ்ல உள்ளதுல இதுவும் ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். இதோட பிரைஸ் வந்து 4 ரூபா தான். அமேசான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 ரூபா கிட்ட வந்து பிரைஸ் பண்ணிருப்பாங்க. டெலிவரி சார்ஜ் கூட ஆட் பண்ணி நான் பார்த்திருக்கேன். நார்மலா கேம் பிளே பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நேரம் பிளே பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த தம்ப் இருக்க ஏரியால எல்லாம் வந்து கொஞ்சம் வேர்த்த மாதிரி ஆயிரும், பிளே பண்ணவே வழுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல், எக்ஸாக்டா நல்லா விளையாட முடியாது. ஸோ அதுக்காக ஜஸ்ட் இந்த கிளவுஸை மட்டும் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கேம் பிளே பண்ணும்போது நல்ல கிரிப்பாகவும் இருக்கும், இந்த மாதிரி வேர்க்காம இருக்கும், பிளே பண்றதுக்கு நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ கேமர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல இது 4 ரூபா பிரைஸ் என்ன உடனே போய் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் அப்படின்றது 50 ரூபாயோ இல்ல 99 ரூபாயோ வந்து போடுவாங்க. அதனால மோஸ்ட்லி நான் ஏற்கனவே சொன்ன அட்வைஸ் தான், உங்களுக்கு கண்டிப்பா நம்ம காட்டக்கூடிய வீடியோல இருக்க ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல ஒரு 10-20 ப்ராடக்ட்டுக்கு மேல வந்து ஆட் பண்ணிக்கங்க. வீட்டில் உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாத்தையும் கேட்டு யாருக்கெல்லாம் தேவையோ அதை பல்கா ஆர்டர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதும் கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான கேஜெட் தான். இதோட நார்மல் அமேசான் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 142 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க, இவங்களோட வெப்சைட்ல 65 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. நார்மலா இதை கலச்சு போட்டுட்டு கிட்ஸை வந்து வரிசையை அடுக்கிற மாதிரி சொல்லலாம். அந்த பேக் சைட்ல மேக்னெட் கொடுத்துருக்கனால பீரோலயோ இல்ல ஃப்ரிட்ஜ்லயோ கூட நீங்க அழகா வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். குழந்தைங்களுக்கு இது ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் வித் லேர்னிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிட்ஸுக்கான ஜைலோஃபோன் தான் வந்து பார்க்க போறோம். சோ கிட்ஸ் வந்து வீட்ல செமையா என்ஜாய் பண்றதுக்கும் பெரியவங்க எரிச்சல் ஆகிறதுக்கான சில வாய்ப்புமே இருக்கு இந்த கேஜெட் யூஸ் பண்ணும்போது. ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. 4 பக்கம் உட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மெட்டல் பிளேட்டோட சைஸை மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து சவுண்ட் எப்படி வருது அப்படின்றத இந்த ஸ்டிக்கை வச்சு அடிக்கும் போது உங்களுக்கே தெரியும்.
நான் இப்போ வாசிச்ச பாட்டு என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறது பயங்கர கஷ்டம் தான். அப்படி சப்போஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேஜெட் கிடையாது. பட் பேட்டரி எதுவுமே போடாம ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பக்காவா சவுண்ட் கேட்கிற மாதிரி கொடுத்தது ரியலா எனக்கு செம அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்ல 224 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. பட் இவங்களோட வெப்சைட்ல 144 ரூபா பிரைஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு நினைச்சது டாக்ஸ். லாஸ்ட் வீடியோலயே நான் கிளியரா சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் நீங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா கடைசி எண்ட்ல தான் டாக்ஸ் செப்பரேட்டா வந்து போடுறாங்க. ஸோ அமேசான் பிரைஸோட கம்பேர் பண்ணி பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டாக்ஸையும் ஆட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணி பாருங்க. அப்பதான் கிளியரான பிரைஸ் உங்களுக்கு தெரியும். நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் பல்க் ஆர்டர் பண்ணும்போது 18% இருந்து 20% வரைக்கும் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. டாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டு நான் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போதுமே அமேசானோட ஓரளவுக்கு பிரைஸ் கம்மியா தான் பண்ணிருக்காங்க. பிரைஸ் சீப்பா இருக்கு அப்படின்றதுக்காக செக் பண்ணாம வாங்காதீங்க. கிளியரா செக் பண்ணி பார்த்துட்டே வாங்குங்க. நெக்ஸ்ட் வீடியோல டாக்ஸோட சேர்த்து இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் எவ்வளவு வருது அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ண ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் கிச்சனுக்கான ஒரு ஸ்பெஷலான டைமர் கேஜெட் தான் நம்ம பார்க்க போறோம். இதுவுமே ஒரு நல்ல பிரைஸ்ல தான் இருந்தது. அதனால தான் வந்து வாங்கினேன். ஒரு குட்டி யூசர் மேனுவல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. பட் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ்ல இல்லை. ஓகே, மேட் இன் சைனா அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட்டரிக்கு ஜஸ்ட் இதை மட்டும் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆயிரும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா செட் கொடுத்து மந்த்து இந்த பக்கம் டேட் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். மூணாவது ரொம்ப முக்கியமானது, ஒரு குக்கிங் வந்து 10 மினிட்ஸில் வந்து பண்ணுறதுக்கான டைமர் செட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தாட்டி நம்ம வந்துட்டு கிளாக்கை பார்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. இதுலேயே மோட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமர் வந்து ரன் ஆகும். இல்லை டைமரை ரீசெட் பண்ணோம் அப்படின்னா செட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைமர் வந்து ரீசெட் ஆகும். ஸோ அந்த டைமர் வந்து ரன் ஆகுறனாக இப்போ ஒரு 10 நிமிஷமாக இதை பார்த்தோன்னே 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு அப்படின்ற மாதிரி பண்ணலாம். இல்லை ஸ்டூடெண்ட் வந்து டைமர் ஆன் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா கூட இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இந்த ஸ்டாண்ட் மாதிரி நிக்கவும் வச்சுக்க முடியும். எங்கனா ஒரு இடத்துல கிளிப் பண்ணணும் அப்படின்னாலுமே கிளிப் டைப்ல கொடுத்துருக்காங்க. கிளிப்புமே பண்ணிக்கலாம். இதோட யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மினிமமான யூஸ் தான். இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வந்து லைட்டா அலாரம் செட் பண்ற மாதிரியோ இல்ல டைமர் செட் பண்ண உடனே லைட்டா பீப் சவுண்ட் வர மாதிரியோ இருந்தா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அமேசான்ல நான் ஷாக் ஆனது, எடுத்தோடனே 500 ரூபான்னு வந்து பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் 500 ரூபாய்க்கு ஒர்த்தே இல்லையாடான்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் அமேசான்லயே பாத்தீங்கன்னா 200 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்களோட வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 53 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு 160 ரூபாய்க்கு ஒயர்லெஸ் சிசிடிவி கேமரா பார்க்க போறோம். என்னது சிசிடிவி கேமரா வெறும் 160 ரூபா தானா அப்படின்னா ஆமா. இது ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா டம்மி IR கேமரா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை ஓபன் பண்ணி உள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்கள் வீட்டில் வந்து சிசிடிவி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு வந்து இந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கணும் உங்களோட வாசலில் அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிசிடிவி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ரியல் கிடையாது. ஒரு டம்மியாக வந்து நார்மலாக கேமரா இருக்குது அப்படின்னாலே இப்போ திருடங்கள்லாம் வர்றது கம்மியாயிருச்சு. ஸோ அந்த மாதிரியான டைமில் இதை டம்மியாக வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒயர் கனெக்ஷன்லாம் கிடையாது, சும்மா டம்மி தான் இது வந்துட்டு. இது எப்படி ப்ரோ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி வாலில் வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த இதை வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய இதை மட்டும் இப்படி ஸ்லைட் பண்ணீங்க அப்படின்னா உள்ள பேட்டரி போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்துட்டு 2 AA பேட்டரி வந்து போட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட் லைட் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரே ஒரு லைட் மட்டும்தான் ரெட் கலரில் வந்து நார்மல் கேமராவில் எப்படி லைட் பிளிங்க் ஆகுமோ அந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கு ரியலாக சொல்லணும் அப்படின்னா தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிற ஃபீல் தான் கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருனாலையும் இந்த சிசிடிவி கேமரா வந்து வாங்கி ஃபிட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தேவை இருக்காது. ஒரு சேஃப்டிக்கு சும்மா இதை பார்த்து ஒரு திருட பயந்து போனா லாபம் தானே நமக்கு அப்படின்ற மாதிரி தோணும் போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல 285 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இவங்களோட வெப்சைட்ல 160 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஜெட் சோலார் கார்டன் அவுட்டோர் லைட் தான் வந்து பார்க்க போறோம். இது பல நாளா வந்து எனக்கு வாங்கணும்னு ஆசையா இருந்தது. பட் பிரைஸ் வைஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. இதை எதுக்கு வாங்கி ரிவ்யூ போட்டுக்கிட்டுன்னு விட்டுருந்தேன். இதுல கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருந்தது, அதனால தான் ஆட் பண்ணலாம்னு நினைச்சேன். உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிளாஸ்டிக் கொட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் கொட்டுவோம். என்னடா உள்ள எல்லாம் உடஞ்சு கிடக்கு, எதுல உடஞ்சோ சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இதை இதில் இன்சர்ட் பண்ணிட்டு இதை மட்டும் இதில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், ஒரு லைட் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். ஓ, இதுதான் உடஞ்சிருக்கு. இது எப்போ உடஞ்சுன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு, நாங்களே இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இதை ரிட்டர்ன் பண்ண முடியுமா என்னன்றதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஸோ இது உள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாலே ஓப்பன் ஆயிடுது. லைட்டை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு கையை வச்சோம் அப்படின்னா சோலாரில் படாதப்போ லைட் எரியும். சோலாரில் படுது அப்படின்னும் போது உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி சார்ஜ் ஆயிரும். அகைன் இருட்டானதுக்கப்புறம் இப்படி மூடணும் அப்படின்னா உள்ளே இருக்க லைட் எரியும். வேணாம்னா ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். சரி, இதை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. ஓகே,
ஸோ ஆன் பண்ணி வெயிலையும் வச்சு விட்டாச்சு. சார்ஜ் ஃபுல்லானதுக்கப்புறம் நைட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். உள்ளே வந்து ஒரு குட்டி எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எந்த அளவுக்கு வெளிச்சம் வருமோ அந்த அளவுக்கு வருது. பார்க்கறதுக்கு இந்த கார்டன்லாம் வந்துட்டு நம்ம தேவையெல்லாம் பெரிய பெரிய லைட்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டியாக போடுறதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உடஞ்சிருக்கு. மற்றதுலையும் செக் பண்ணும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் பிளாஸ்டிக் அந்த இடத்துல குவாலிட்டி வைஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. வாங்குறவங்க யோசிச்சு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா எனக்கு வந்து பீஸ் தான் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. நான் இன்னொரு தடவை அவங்க வெப்சைட்ல எல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கு, அடிச்சு இதுக்கு எது ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களான்றதை நான் செக் பண்ணி பார்க்குறேன். அமேசான்ல பார்த்தீங்க அப்படின்னா வாங்கினா 2 பீஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கு. 400 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பீஸை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 200 ரூபா வருது. இவங்களோட வெப்சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் 100 ரூபா கணக்கு பண்ணி டோட்டலா 6 பீஸ் வந்து பாக்ஸ்ல வச்சு கொடுக்குறாங்க. பிரைஸ் வைஸ் பார்க்கும்போது 600 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 600 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துட்டே வாங்குங்க. சப்போஸ் உங்களுக்கு உடஞ்சு வந்துருச்சுன்னா, இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ இல்லை, இது மட்டும் இல்லை, ஏற்கனவே பண்ணதுன்னா அது பழைய வீடியோலயே சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் இது நீ போய் சொல்றீங்க, இது ஸ்பான்சர் வீடியோ தான் அப்படின்னாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. இதுல இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்லாம் அங்கங்க நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி தான் டெலிவரி டைமே பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்ல 2-3 நாளில் வந்துடும். சில ப்ராடக்ட் தான் அதிகபட்சம் 7-8 நாள் ஆகும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும். அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்கும். பட் இதுலலாம் அந்த அளவுக்கு வந்து அதுக்கான ஃபீச்சர் இல்லை. கஸ்டமர் கேர்கிட்ட கால் பண்ணி பேசுகிற அளவுக்கு வந்து பெருசாக இல்லை. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது நான் சொன்ன சில அட்வைஸையும் கேட்டுட்டு வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இன்னும் நிறைய ப்ராடக்ட் கையில் இருக்கு, அதையும் நான் போடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக ஆர்டர் பண்ணுங்க. அப்போ டேக்ஸ் எவ்வளோ வருதுன்றதையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே கிளியராக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த கேஜெட் பிடிச்சிருந்தது, சப்போஸ் அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்லாம் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும்னு தோணுதோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஆட் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜாரில் ஜாயின் பண்ணிக்கங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதுல எல்லாம் ஆஃபரில் நிறைய ப்ராடக்ட் கேஜெட்ஸ்லாம் வரதெல்லாம் ரெகுலராக ஆட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.